ஒரே ஒரு ஃபோன் கால் தாங்க உக்ரைன் அரசாங்கம் ரஷ்யாவுக்கு எதிராக போட்டுக்கிட்டு இருந்த எல்லா திட்டத்தையும் அப்படியே தலைகீழா ரஷ்ய அரசாங்கம் புரட்டியே போட்டுட்டாங்க. உக்ரைன் அரசாங்கமுமே இப்படி எல்லா விஷயங்களும் தங்களுக்கு எதிராக திரும்பும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை ரஷ்யா இப்போ உக்ரைனுக்கு கொடுத்துருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே ஃபோன் காலில் உக்ரைனோட தலையெழுத்திய ரஷ்யா மாற்றி எழுதுனது எப்படி, இந்த ஒரு காலை தடுத்து நிறுத்துறதுக்கு உக்ரைன் என்னவெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே ஒரே நாள்ல உலக அரசியலையே ரொம்ப பரபரப்பா மாத்தின இந்த ஒரு ஃபோன் காலுக்கு பின்னாடி இருக்கிற பல தரமான சம்பவங்களை பத்தியும் ரொம்பவே டீடைல்டா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, உக்ரைன் அரசாங்கம் எந்த ஒரு விஷயம் நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சு பல்வேறு திட்டங்களை போட்டாங்களோ அந்த ஒரு விஷயத்த நேத்து ரஷ்யா சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்குதுங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் பிரதமரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எக்காரணம் கொண்டும் அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் கிட்ட ரஷ்ய அதிபரான புட்டின் நேரடியாக பேசிடக்கூடாது, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாச்சும் ட்ரம்ப் கூட பேசி ட்ரம்ப்பை நம்ம பக்கம் இழுத்தரணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே குறியா இருந்தா. அப்படி நம்ம கூட போன வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருந்தோம். ஸோ ட்ரம்ப்பை வந்து உக்ரைன் தன் பக்கம் இழுக்கிறதுக்காக அந்த நாட்டினுடைய கனிம வளங்களை பூராமே அமெரிக்காவுக்கு தர தயார் அப்படின்னு சொல்லியிருந்ததை பத்தியும், கூடவே LNG சப்ளை பண்றதுக்கான அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியையும் உக்ரைன்லயே உருவாக்கி தர்றோம் அப்படின்னு பல டீலை அள்ளி அள்ளி ட்ரம்ப்புக்கு வந்து உக்ரைன் பிரதமர் கொடுத்திருந்தார். ஸோ உக்ரைன் அரசாங்கம் இந்த மாதிரி பல ஆஃபர்ஸை அமெரிக்காவுக்கு வாரி வழங்கினதுக்கு முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிச்சில் இன்னைக்கு ஒரு செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் பல அமெரிக்கன் அஃபீஷியல்ஸும் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஸோ இதில் உக்ரைன் பிரதமரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுமே வந்து கலந்துக்க போகிறாப்படி. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி பல ஆஃபர்ஸை கொடுத்தோம் அப்படின்னா, இந்த கான்ஃபரன்ஸ்ல அந்த நாட்டினுடைய அஃபீஷியல்ஸ் கூட நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தும் பொழுது அவங்கள தங்களுடைய பக்கம் இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து உக்ரைன் அரசாங்கம் நினைச்சாங்க. ஆனா உக்ரைன் அரசாங்கத்தினுடைய இந்த திட்டத்தை ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஒரே நாள் அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாங்க. உக்ரைன் அரசாங்கம் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க, ட்ரம்ப்பும் புட்டினும் நேரடியா பேசிக்க கூடாது, அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிடணும்னு நினைச்சாங்க இல்லையா. ஆனா உக்ரைன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புட்டின் பாத்தீங்கன்னா கடந்த வியாழக்கிழமையே ட்ரம்ப் கூட ரொம்ப நேரம் ஒரு போன் கால்ல பேசியிருக்கிறாருங்க. இந்த ஒரு செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை உக்ரைனுக்கு கொடுத்திருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வரும். ஏன்பா அது எப்படிப்பா கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா இந்த இரண்டு நாடுகளுக்கு நடுவில் கம்யூனிகேஷன்ங்கிறதே இல்லாம இருந்தது, இப்ப எப்படி திடீர்னு போன் கால்ல பேசிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ட்ரம்ப் ஜெயிச்சதையுமே நம்ம ரொம்பவே தெளிவா சொல்லியிருந்தோம், பைடன் அரசாங்கத்து மேலதான் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு புதிய அரசாங்கம் அமெரிக்காவில் ஆட்சி அமைக்கிறதுனால இந்த அரசாங்கத்து கூட பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு ரஷ்யா வருவாங்க. ஸோ இதனால ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்ய அரசாங்கம் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு டீச்சர், ஸோ கிட்டத்தட்ட வந்து 2021ஆம் ஆண்டு அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, 15 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்திருந்தாங்க, அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகனா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அந்த ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு நல்லெண்ண நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ஆசிரியர் விடுவிக்கப்பட்டிருந்தார். ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கன் அஃபீஷியல்ஸுக்கும் ரஷ்யன் அஃபீஷியல்ஸுக்கும் நடுவில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த நிலைமையில தாங்க கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அது என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 32 நாடுகள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த கூட்டமைப்பினுடைய நோக்கமே உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கறது என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றதுதான். சோ அந்த கூட்டமைப்புல அமெரிக்காவும் உறுப்பினரா இருக்குது இல்லையா. சோ அந்த வகையில அமெரிக்காவோட புது டிஃபென்ஸ் செக்ரட்டரி பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறார். அப்படி ஸோ இந்த இடத்துல தாங்க பல ஐரோப்பிய நாடுகளும் ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வியை அமெரிக்கா முன்னாடி வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஒரு வேளை இந்த போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா உக்ரைன் இதுவரைக்கும் ரஷ்யா கிட்ட இழந்த நிலம் இன்க்ளூடிங் கிரைமியா, 2014 நடந்த போர்ல கிரைமியா இழந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அது முதற்கொண்டு எல்லாத்தையுமே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி உக்ரைனுக்கு கொடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இதற்கு ட்ரம்போட இந்த புது டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கிறத பேசுங்க, யோசிச்சு பாருங்க, 2014 ரஷ்யா கேப்சர் பண்ணதை இப்ப போய் ரஷ்யா கிட்ட
கிட்ட கொடுன்னு சொன்னா அவங்க வந்து ஏத்துக்க போறாங்களா, இல்ல ரஷ்யா இப்ப போர்ல ஜெயிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு, அவங்கள்ட்ட போய் இது வரைக்கும் நீங்க பிடிச்ச நிலத்தையெல்லாம் திரும்ப உக்ரைனுக்கே கொடுத்துருங்கன்னு சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா? சோ கண்டிப்பா ஏத்துக்க போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி உக்ரைனுடைய நிலங்களை திருப்பி கொடுங்கன்னு கேட்டாலே ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டாங்க. சோ அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு ரியலிஸ்டிக்கா என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் நாங்க பண்ண முடியும். சும்மா வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க, நடக்காத விஷயத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி காட்டமா ஒரு பதில் ஒன்னும் சொல்லியிருக்கா. அப்படி ஸோ சிம்பிளா சொல்லணும்னா உக்ரைன் இழந்த நிலங்கள் இனி உக்ரைனுக்கு திரும்ப கிடைக்காது அப்படிங்கிறத அவர் ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பெரிய ஆப்பையும் தூக்கி ஐரோப்பிய நாடுகள் தலையில சுமத்தி இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன் அரசாங்கத்தை எக்காரணம் கொண்டும் நேட்டோவில் சேர்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு போர் நிறுத்தம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதன் பிறகு உக்ரைனோட பாதுகாப்புக்கு ஐரோப்பிய நாடுகள் தான் பொறுப்பேற்றுக்கணும். அமெரிக்கா எந்த வகையிலும் உக்ரைனுக்கு எந்த விதமான செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிறதையும் கொடுக்காது. அது மட்டும் இல்லை, அமெரிக்க துருப்புகள் உக்ரைனுக்குள்ள அனுப்பப்பட மாட்டாங்க. அதே மாதிரி நேட்டோ நாடுகள், நேட்டோவுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒவ்வொரு நாடுகளும் அவங்க நாட்டோட படை வீரர்களை நேட்டோவுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அப்படி ஒதுக்கப்பட்ட படை வீரர்களையும் நேட்டோ வீரர்களை உக்ரைனுக்குள்ள அனுப்பக்கூடாது. ஐரோப்பிய நாடுகள் அதுக்குன்னு தனியா ஒரு ஆர்மியை ஃபார்ம் பண்ணி வேணா உக்ரைனுக்குள்ள அனுப்பிக்கலாமே தவிர நேட்டோ வீரர்கள் உக்ரைனுக்குள்ள போறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோவில் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான மையப்புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற அந்த கலெக்டிவ் டிஃபென்ஸுங்கிற பாயிண்ட் தான். அதாவது நேட்டோ நாடு மேல ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்திருச்சு அப்படின்னா அந்த தாக்குதல் எல்லா நேட்டோ நாடுகளுக்கு எதிராகவும் நடத்த தாக்குதலாக கருதப்பட்டு அனைத்து நேட்டோ நாடுகளும் அந்த பர்டிகுலர் நாட்டுக்கு எதிராக போர் அறிவிக்கும். ஸோ இது நேட்டோவில் இருக்கிற ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் இல்லையா. ஸோ இப்போ ட்ரம்ப்போட டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நேட்டோ படை வீரர்களை போயிட்டு உக்ரைனுக்கு அனுப்பி வச்சு அதன் பிறகு எப்பயாச்சும் அந்த படை வீரர்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துல அமெரிக்காவும் இன்வால்வ் ஆக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனாலதான் நேட்டோ வீரர்களை அங்க அனுப்ப வேண்டாம்னு சொல்றோம். ஒருவேளை அப்படியே நேட்டோ வீரர்களை மீறி அனுப்பிச்சிங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த கலெக்டிவ் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் பொருந்தாது. ஸோ அவங்க மேல நடத்தப்படுற தாக்குதல் எல்லோர் மீது நடத்தப்படுற தாக்குதலா கருதப்படாது, அமெரிக்கா ஹெல்ப்புக்கு வராது அப்படிங்கிற மாதிரி உக்ரைனோட மொத்த பாதுகாப்பையும் தூக்கி ஐரோப்பிய நாடுகள் மேலேயே போட்டா. அப்படி ஸோ இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உக்ரைனுடைய பாதுகாப்பு ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் முக்கியம், அமெரிக்காவுக்கு எந்த வகையிலும் அது தேவை கிடையாது. அப்ப ஐரோப்பிய நாடுகளே உக்ரைனை பாதுகாக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கறதான் பாத்தீங்கன்னா ட்ரம்ப்போட பாயிண்ட். அது மட்டும் இல்லைங்க, இப்ப நடக்கிற போர்லயே ஐரோப்பிய நாடுகள் இன்னும் அதிக அளவுக்கு உக்ரைனுக்கு செலவு பண்ணணும், அமெரிக்காவே மொத்த செலவும் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. அதனால உக்ரைனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை அதிகரிங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அவர் வச்சிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல தாங்க ஐரோப்பிய நாடுகள் இன்னொரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தையை நடத்த போகிறோம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பேச்சுவார்த்தையில் இவ்வளவு காலமாக ஐரோப்பிய நாடுகளும் இன்வால்வ் ஆகிட்டு தான் இருந்தோம். ஸோ யோசிச்சு பாருங்க, பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தப்போ ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, உக்ரைன் இவங்க மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, ரஷ்யா அந்த பேச்சுவார்த்தையிலே கலந்துக்காது. ஸோ இவ்வளவு காலமாக நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் நடத்த போகிற பேச்சுவார்த்தையிலையும் எங்களுக்கு பங்கு உண்டா அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது ஐரோப்பிய நாடுகளுக்கு அதில் பங்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எனக்கு உறுதியா தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஐரோப்பிய நாடுகளை பேச்சுவார்த்தையிலிருந்து கட் பண்ணிவிட போற மாதிரி தெரியுதுங்க. அது மட்டும் இல்ல, உக்ரைனுக்கே அதுல இடம் இருக்குதாங்கிறதே இன்னும் கேள்விக்குறியாதான் இருக்குது. சரி, உக்ரைனியாச்சும் அதுல சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது கண்டிப்பா உக்ரைனை வந்து சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உக்ரைனை பேச்சுவார்த்தையிலே சேர்த்துக்காம அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டுமே பேசி அவங்களுடைய முடிவுகளை உக்ரைன் மேல திணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கிறதா நம்பப்படுது. ஏன்னா ஐரோப்பிய நாடுகளும் இல்லை அப்படிங்கும் பொழுது உக்ரைனுக்கு சப்போர்ட்டா இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய இடியா வந்து விழுந்திருக்குதுன்னே சொல்லலாங்க. ஸோ அமெரிக்காவுடைய அடுத்தடுத்த இந்த தொடர் அறிவிப்புகளால் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லைங்க. அதன் விளைவா ரஷ்யாவினுடைய அதிபரான விளாடிமிர் புட்டின் ட்ரம்ப்புக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுறாரு. இந்த ஃபோன் கால் ஃபார்மாலிட்டிக்காக பண்ணலைங்க. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வந்து டீட்டெயில்டாக பல விஷயங்களை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணதான் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பேச்சுவார்த்தையை நடத்தலாம், நேரடியாக சந்திக்கலாம், எங்கே பேச்சுவார்த்தையை நடத்தலாம்ங்கிறது உட்பட எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ சவுதி அரேபியாவில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்க போகிறதா ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு புட்டினும் வந்து ஒத்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, புட்டின் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கார்.
நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். வால்டாய் டிஸ்கஷன் கிளப்னு ஒரு அமைப்பு ரஷ்யாவில் இருக்குது. அவங்களுடைய கருத்து தான் ரஷ்ய அரசாங்கத்தினுடைய கருத்தாகவே இருக்கும். ஸோ அந்த அமைப்பினுடைய கருத்தை வச்சு ரஷ்ய அரசாங்கம் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் பல விஷயங்களை சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ரூட் காஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் பேசியிருந்தோம். ஸோ அதே ரூட் காஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ட்ரம்ப் கிட்ட புட்டின் பேசியிருக்கிறாருங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அந்த கிளப் சொன்ன அதே கருத்துக்களோட தான் இப்போ ரஷ்ய அரசாங்கம் கோரிக்கைகளையும் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, புட்டின் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட அந்த வர்த்தக ரீதியான பல பேச்சுவார்த்தைகளையும் நடத்தணும் இந்த ஃபோன் காலில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 3 வருஷமா ரஷ்யாவை வர்த்தக ரீதியாக தனிமைப்படுத்தணும்னு சொல்லி பல நடவடிக்கைகளையும் அமெரிக்கா எடுத்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட அமெரிக்க அரசாங்கத்துக்குள்ளேயே ரஷ்யா இப்போ வர்த்தக ரீதியான பேச்சுவார்த்தைகளை நடத்தணும்னு சொல்லியிருக்கிறது ரஷ்யாவுக்கு எதிராக இவ்வளவு நாளாக விதிக்கப்பட்ட தடைகள் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இங்கே உருவாக்கி இருக்குதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு இன்னும் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி இருக்குதுங்க. ஸோ உக்ரைன் இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது சீரியஸாக தெரியல. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டினும் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்பும் சந்தித்து பேசும்பொழுது ரஷ்யா தனக்கு சாதகமான ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துமா? இதுவரைக்கும் அவங்க கைப்பற்றிய நிலங்களை ரஷ்யாவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிருமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.